இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் என்று கோப்பெருஞ்சோழனிடம் கூறியவர் யார்? பிசிராந்தையார். நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன், நான் அன்டோனினஸ் ஆதலால் ரோமுக்கு உரியவன், நான் மனிதன் என்பதால் உலகிற்கு உரியவன் என்று கூறியவர் யார்? மார்க்ஸ் அரேலியஸ். தனிநாயகம் அடிகள் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை எங்கு ஆற்றினார்? இலங்கையில் ஆற்றினார். உருண்டது போனது என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஒன்றன்பால் வினைமுற்று. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை எழுதியவர் இரா மீனாட்சி. கூற்று 2, ஒளியிலே தெரிவது என்ற சிறுகதையை எழுதியவர் கல்யாண்ஜி. கூற்று 1 தவறு, 2 சரி. என கலைக்க முடியாத ஒப்பனைகள் என்ற சிறுகதையை எழுதியவரும் கல்யாண்ஜியே. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? அமுதோன். வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? பாஷோ. குறுந்தொகையின் அடி வரையறையை கூறுக. 4 அடி சிற்றெல்லையையும் 8 அடி பேரெல்லையையும் உடையது. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு பிறந்தார்? திப்பனம்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். பின்வரு நிலையணி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்ற குறளில் பயின்று வரும் அணி சொற்பொருள் பின்வரு நிலையணி. விளக்கு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை மீண்டும் மீண்டும் தருவதால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஆகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? பொருள் பின்வரு நிலையணி. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வள்ளலார். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைக்கட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடல் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. பொறுத்துக. தெங்கு என்றால் தேங்காய் என்று பொருள். இசை என்றால் புகழ் என்று பொருள். வருக்கை என்றால் பலாப்பழம் என்று பொருள். நெற்றி என்றால் உச்சி என்று பொருள். சொல்லும் பொருளும் பொறுத்துக. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தேமாங்கனி என்பதன் இலக்கண குறிப்பு உவமை தொகை. கூற்று 2, செய்கோளம் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் மனநூல், முக்திநூல், காமநூல் என அனைத்துமே சரியானது. திருத்தக்க தேவரின் காலம் என்ன? 9ஆம் நூற்றாண்டு. நற்றிலை வேல் கோக்கோதை நாடு என்ற முத்தொள்ளாயிர பாடல் எந்த நாட்டை குறிப்பிடுகின்றது? சேர நாடு. பொறுத்துக. சொல்லும் பொருளும். அல்லல் என்றால் சேறு என்று பொருள். பழனம் என்றால் நீர்மிக்க வயல் என்று பொருள். வெறியி அஞ்சி, பார்ப்பு குஞ்சு என்று பொருள். சொல்லும் பொருளும் பொறுத்துக. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீ பட்டது என வெறியி இப்புள்ளினம் தம் என்ற முத்தொள்ளாயிர பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது? தற்குறிப்பேற்ற அணி. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார்? 5ஆம் நூற்றாண்டு. மண்குற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்குற ஓங்கிய பல்படை புரிசை என்ற மதுரை காஞ்சி பாடலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். பொறுத்துக. மாக்கால் என்றால் பெருங்காற்று என்று பொருள். சொல்லும் பொருளும். முன்னீர் என்றால் கடல் என்று பொருள். பனை என்றால் முரசு என்று பொருள்.
கயம் என்றால் நீர்நிலை என்று பொருள். மதுரை காஞ்சியின் சிறப்பு பெயர் பெருகுவள மதுரை காஞ்சி. மக்களின் நாகரிகம் முழுமையும் வளமையும் அடைந்த இடம் எது? மருத நிலம். மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது கருவியாக பெயர். சரியானது. கூற்று 2, பைங்கூழ் வளர்ந்தது என்பது கருவியாக பெயர். இது தவறானது. கூற்று 1 சரி, 2 தவறு. இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ச. தமிழ்ச்செல்வன். அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூட பழக்க வழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது என்று கூறியவர் யார்? பெரியார். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலைதான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் அதாவது யுனெஸ்கோ பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு 27/6/1970 தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று பெரியாரை பாராட்டியவர் யார்? பாரதிதாசன். வாழ்க்கை போர் பிறவி இருள் ஒளியமுது என்பதற்கான இலக்கண குறிப்பு உருவகம். வள்ளிக்கண்ணன் தான் எழுதிய எந்த நூலில் பிச்சமூர்த்தியை பற்றி கூறியுள்ளார்? புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில். வழக்குரைஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் யார்? பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தியின் புனைப்பெயர் என்ன? பிக்ஷி, ரேவதி என்பன அவருடைய புனைப்பெயர்கள். வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் யார்? லாவோட்சு. ஆக்குக, போக்குக, நோக்குக, காக்க என்பதற்கான இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று கா என்று வந்துள்ளது. க, இய, இயர் என்பன வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 320 அல்லது 330. பகை வென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட என்ற பாடலின் ஆசிரியர் நா. முத்துக்குமார். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அவை குறிலெழுத்து, நெடிலெழுத்து, ஒற்றெழுத்து ஆகும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, பாடலின் அடியிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது அடி எனப்படும். இது தவறு. தொடை 7 வகைப்படும். இதுவும் தவறானது. பாடலின் அடியிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை என்று அழைக்கப்படுகிறது. தொடை 8 வகைப்படும் என்பதே சரியானது. அதனால் 2 கூற்றுகளுமே தவறானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, நேர் நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு புளிமாங்காய். கூற்று 2, நேர் நேர் நிறை என்ற அசைக்கான வாய்ப்பாடு தேமாங்கனி. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. இது கூவிலங்காய் வரும். நேர் நிறை நேர் என்ற அசைக்கான வாய்ப்பாடு கூவிலங்காய். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மாமுன் நிறை விளமுன் நேர் வருவது இயற்சீர் வெண்டலை. இது சரியானது. கூற்று 2, கனிமுன் நேர் வருவது ஒன்றிய வஞ்சித்தலை. இது தவறானது. கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி. இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேரருளிலிருந்து வந்தது என்ற பாடலின் ஆசிரியர் உமர் கய்யாம். அஞ்சல் தலைகளின் கதை என்ற நூலினை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? வி. மு. சாம்பசிவன். நான் மனிதன், மனிதனைச் சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்று லத்தீன் என்று கூறிய லத்தீன் மொழி புலவர் யார்? தெரன்ஸ். திருக்குறளில் உள்ளது போன்ற உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியங்களில் காண்பது அரிது என்று கூறியவர் யார்? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1,
இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை, இது சரியானது. இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1968 என்பதும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. அவ்வளோதான்.